வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிடிஓ ஆஃபீஸிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது, இதில் இருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்கள் என்ன, ஆன்லைனா ஆஃப்லைனா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து எல்லாமே A to Z எப்படி விண்ணப்பிக்கிறதுலேருந்து எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்திடாதீங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பார்க்காத சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான லிங்க் நாங்கள் உடனே அப்டேட் பண்ண உடனே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக எல்லா விதமான ஜாப்ஸுக்குமே விண்ணப்பிக்கலாம். ஒரு ஜாப்ஸ் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இல்லை அப்படின்னா இன்னொரு ஜாப்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாரி இந்த ஜாப்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன், 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு டிகிரி டிப்ளமோ இதுமாரி நிறைய விதமான குவாலிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு. மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8th 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்களை நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜென்ரலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டானது 5 வருஷம் கழித்து தான் அறிவிக்கிறாங்க. பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. இதில் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வேலைவாய்ப்புக்கு போட்டிகள் அதிகமாக அப்படின்னா போட்டிகள் அதிகமாக இருந்தாலுமே யாருக்குமே தெரிய வராது. இப்போ வந்து பிடிஓ ஆஃபீஸ் அங்கே தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கங்கே பிடிஓ ஆஃபீஸ் இருக்கா அப்படிங்கிறப்ப இதை வந்து அதிகமாக யாரும் தெரிய வராது, யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யாருப்பா விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற மாரி போவாங்க. ஆனால் லக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேலைவாய்ப்பு நினச்சிருச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கானா இருக்குது. இதை தெரிஞ்சு விண்ணப்பிச்சிங்களோட தெரியாமல் விண்ணப்பிச்சிங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பில் அதிகம். உண்மையாலுமே இந்த வேலைவாய்ப்பு இப்படி என்ன எது இவ்வளோ கடினமாக இவ்வளோ சம்பளமாக இவ்வளோ காசா அப்படிங்கிற மாரி போகிறீங்க ஒரு தாட்டு. சும்மா விண்ணப்பிக்கலாமே இந்த ஜாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறீங்க இன்னொரு தாட்டு. அப்படி சும்மா விண்ணப்பிச்சிங்கல்ல இப்போ பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையோடு இருக்காங்க இந்த ஒரு ஜாப்ஸில். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா இந்த ஒரு ஜாப்ஸு பிடிஓ ஆஃபீஸாக, அடுத்து இந்த போஸ்ட் ஆஃபீஸு மார்க் அடிப்படையில் தான்பாங்க. 489 எடுத்திருப்பான், ஃபெயில் ஆகிட்டான். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 380 எடுத்திருப்பான், பாஸ் ஆகி வேலைக்கு போயிருப்பான். இது என்னங்க சட்டத்திட்டம், இது என்னங்க ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆதங்கத்தில் பேசுகிறத நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். ஏங்களா? என்ன நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. அதில் என்ன டிஃப்ரெண்டேஷன் அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய இடங்கள். நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் எந்தெந்த இடத்துலலாம் வேக்கன்சி கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல போடக்கூடாது, வேக்கன்சி அதிகமாக இருக்கிற இடத்துல போடணும். அதேமாரி வேக்கன்சி கம்மியாக இருக்கிற இடத்துலையும் போடணும். அது எப்படி பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது ஒரு 20 நிமிஷம் வரும் அந்த வீடியோ, நான் வந்து சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இந்த டாப்பிக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வீடியோவும் நீங்கள் போய் தொலைவி பிடிச்சி பார்க்க முடியாதுல்ல. அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் அது சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இப்போ அந்த வீடியோ தொலைவ முடியாது அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய நலன் கருதி நான் வந்து சொல்கிறேன்ல, அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி நிறைய வீடியோக்குள்ளெல்லாம் நான் நடுவில் சொல்லுவேன்.
போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அடுத்த டைம் வந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, மலைவாழ் மக்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சந்திச்சே இருப்பீங்க. அங்கே வந்து போஸ்ட்மேன் வேலை போடுவாங்க, போஸ்ட்மேன் வேக்கன்சி அறிவிப்பாங்க. 4 மலை 5 மலை தாண்டி போகணும். நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை சிந்திக்க மாட்டாங்க. மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அவ்வளோக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்மி சம்பளம் தானே, மாதம் 5000 18,000க்குள்ளே தான். அதுவே கம்மின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கம்மி சம்பளம் தான் அப்படிங்கிற மாரி அந்த தாட்டை எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்காது. மினிமமே குவாலிஃபிகேஷன் தான் பிரச்சனை. இப்போ ஓரளவுக்கு படிக்கிறாங்க அங்கே மலைவாழ் மக்கள்னால் இங்கே இப்போ இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை நாம் வந்து சொல்ல கிடையாது, வில்லேஜ் காடுக்குள்ளே வந்து இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு மறுபடியும் இதுங்க போவாங்க. அதுமாரி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு அவ்வளோக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது எந்தெந்த இடம்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோவே கொடுத்துருக்கோம். இந்தந்த பிளேஸில் இங்கங்கே இப்படி இருக்காங்க, அது வேக்கன்சி கம்மி தான், ஆனால் விண்ணப்பிக்கிறது குறைவாக இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க இப்படி செலக்ட் ஆகி போனீங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து மார்க்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் எடுத்துருந்தாங்க. 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா 497, 96, 90 இந்த கேட்டகரியில் இருந்தவங்க தான் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அது கம்மியாக இருந்தவங்களும் போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்க வந்து வேற ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் இப்போயே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சுருக்கமாக சொல்லிக்கிறது என்னென்னா, அதுமாரி பிளேஸாக பார்த்து போடணும். நான் வந்து சொல்கிறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரிக்ஸ்னு P1 கூட பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில். நான் ஷார்ட் ஃபார்மில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ நான் ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையானதுங்க. பியூன் வேலைவாய்ப்பும் இதில் இருக்குது, உதவியாளர் வேலைவாய்ப்பும் இருக்குது, பியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பும் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இதோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 8ஆம் வகுப்பு, 8, 9, 10, 11, 12 டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். வயது வரம்பு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அப்டேட் கொடுப்பாங்க. நான் தெரியப்படுத்துகிறேன், அதன் பிறகு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இது ஒரு 5 வருஷம் சம்திங் இந்த ஒரு வேலைவாய்ப்பு எடுக்கலை மேக்ஸிமமே. அதாவது முன்னாடி ஆட்சி காலத்துலேயே கடைசி வரைக்குமே எடுக்கலைன்னு நினைக்கிறேன், கடைசி வரைக்குமே எடுக்கலை. அறிவித்து ஒரு சுமார் ஒரு 20,000 பேர் 10,000 பேர் சம்திங் எடுத்துகிட்டு நிறுத்திட்டாங்க. மறுபடியும் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஆட்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எலெக்ஷன் ப்ராசஸாக இல்லை உண்மையாலுமே எடுக்கிறாங்களா அப்படின்னா நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைமில் இதுமாரி நிறைய விதமான அறிவிப்புகள் வெளியாகும். அதேமாரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் யாராச்சும் பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்களா, ரெனியூவல் பண்ண மறந்துட்டேன், எனக்கு ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சீனியாரிட்டி மாறுது, அப்படி யாராச்சும் இருந்தீங்களா இப்போ பாருங்கள் எலெக்ஷன் டைமில் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் யூடியூப்லேயே போயிட்டு சீனியாரிட்டி ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, அந்த சீனியாரிட்டி ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் மறுபடியும் அதை பற்றி சொன்னோன்னா இன்னும் 20 நிமிஷம் ஆயிரும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா, அது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மினிமம் ஒரு 50 கமெண்ட் சம்திங் வந்தது அப்படின்னா அது ரிலேட்டடாக வீடியோ கொடுக்குறேன். யூடியூப்பில் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு மாவட்டமாக மாறுபடும். நான் ஒவ்வொரு மாவட்டமாக வர அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.